சிவனின் அடிமுதல் முடிவரை அளந்தவர்கள் யாரும் இல்லை. சிவனின் மூலக்கருவை கண்டது யாரும் இல்லை. அதை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்களா? நாராயணர் சிரித்துக்கொண்டே இன்முகத்துடன், நீரு எனது நாபிக் கமலத்தின் இருந்து தாமரை மலர் இதழில் உதயமானவர் என்று, இதுவே உனது பிறப்பின் ரகசியம் என்று கூறினார். இதை பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிகின்ற இருவரும் உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறி சென்றது. அந்த தருணத்தில் லிங்க வடிவத்தில் தோன்றிய சிவபெருமான் இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் நீண்டு கொண்டே போக இருக்கும்போது, அந்த வேளையில் அக்னி சொரூபமாக ஜோதி ஒன்று உருவாகிறது. அண்டத்தில் பரம்பொருளாகிய சிவபெருமான் லிங்க வடிவத்தில் தோன்றி ஜோதியாய் ஆன இதை கண்ட இருவரும் தம்மை விட சக்தி கொண்ட இன்னொருவர் இருக்கக்கூடுமோ என அறிந்தனர். இரண்டு பேரும் தங்கள் வாதத்திற்கு என அறிந்த இரண்டு பேருமே மூல காரணத்தில் நீரே கூறி இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என அந்த ஜோதியில் சொல்கின்றனர். சிவன் லிங்க வடிவத்தில் இருக்கின்ற ஒரு ஜோதியாய், அதாவது இருவரில் யார் எனது அடி அல்லது முடியை முதலில் காண்கின்றீரோ அவர்களில் முதன்மை தோன்றியவர் என சிவபெருமான் லிங்க வடிவத்திலிருந்து ஜோதி வடிவமாக முதலில் யார் தோன்றியவர் என்று சொல்கிறார். அதற்கு கேள்வி அதற்காக சொல்லிவிட்டு சிவபெருமான் அடிமுதல் முடிவரை சிவனை தோன்றியவர் யார் என்று கேட்கும்போது பார்க்கின்ற பிரம்மதேவரோ அன்னப்பறவை வடிவம் அழைத்து லிங்கத்தின் முடியை காண பயணத்தை மேற்கொண்ட தொடங்கினார். நாராயணனோ வெண்பன்றி அவதாரத்தை தொடங்கினார். நாராயணர் வெண்பன்றியின் அவதாரத்தில் எடுத்து லிங்கத்தையுடைய அடி அணைய தனது பயணத்தை தொடங்கினார் என்றும், பிரம்மதேவர் பல யுகங்களாக பயணத்தை மேற்கொண்ட போதும் முடியோ கணிக்க முடியவில்லை. நாராயணர் லிங்க வடிவம் முடிவற்றது என உணர்ந்து பழைய இடத்திற்கே நோக்கி பயணத்தை தொடங்கினர். பிரம்மதேவர் அன்னப்பறவையாக இருந்து வெகு தூரம் பயணம் மேற்கொண்டு ஜோதியின் லிங்கத்தை முடியை காண முடியாமல் ஆரம்பத்து இடத்திற்கே திரும்ப வந்தார். அப்போது அவர்கள் வந்த ஆணவம் முழுவதும் நீங்கப்பட்டு இருவரும் இடையே தங்களை விட சக்தி வாய்ந்த ஒருவர் லிங்க வடிவத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டனர். பின்பு இருவரும் லிங்க வடிவத்தில் உள்ள ஜோதியை கைகூப்பி வணங்கி, இருவரும் லிங்கத்திடம் எங்களிடம் இடையிருந்த யார் மேன்மையானவர் என்ற கருத்து வேதிலும் இருவரும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார் என உணர்ந்து இதை இதை வந்த ஆதங்கத்தை ஒழித்த பரம்பொருளே யார் என்று எங்களுக்கு காட்சியளியுங்கள் என்று இருவரும் கைகூப்பி நின்று கேட்க, பின் பிரபஞ்சத்தின் ஜோதி வடிவத்தில் சிவபெருமான் காட்சியளித்தார். சிவபெருமானை காண இயலாது ஒளியாதது பிரகாசித்து கொண்டே செல்ல, இருவரும் ஒளியின் பிரகாசம் குறைத்து அவர்களுக்கு பரிபூரணமாக சிவனின் அருள்வாக காட்சியளித்தார் சிவபெருமான். சிவனை வணங்கி நின்றார்கள். அப்போது சிவபெருமான், என்னுடைய வலது பக்கத்தில் பிரம்மதேவரும் இடது பக்கத்தில் இருந்து விஷ்ணுவையும் திருமாலையும் தோற்றி இருக்கின்றீர்கள். இருவரும் படைக்கும் தொழிலை காத்து அளிப்பவர் நானே. அண்ட சராச்சரத்தில் ஐக்கியமாகும் சிவபெருமான் தெய்வமாகவும் பிரம்மா படைக்கும் தெய்வமாக இருக்க அருள் புரிந்தார். திருமால் சிவபெருமானின் பிரபஞ்ச உபதேசம் செய்து அருள வேண்டும் என வணங்கி நின்றார். சிவபெருமான் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார். சிவபெருமான் அருளிய உபதேசத்திலிருந்து சிவமந்திரமும் அதை கடைபிடிக்கும் முறைகளும் இன்றும் காலத்தால் நடைமுறையில் உள்ளது. சிவபெருமான் ஆக்கமும் அவரே, அழிவும் அவரே, காப்பவரும் அறிவே அவரே என்பது தோன்றும் விதமாகத்தான் அடிமுதல் முடிவரை காணும் ரகசியத்தை இங்கு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அதுக்காக தான் திருவண்ணாமலையில அணுவா சிவபெருமான் வாசம் செய்கிறார். அங்க நம்ம சிவபெருமானை பார்க்க போகும்போது எந்த ஒரு இன்னலும் இல்லாம நம்மளுக்கு அனைத்தையும் தந்தருள்வார் சிவபெருமான். நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு போறீங்கன்னா முழுமையா போய் முழுமையா அவரோட அருளை பெறுங்க. சிவன் ஜோதி சொரூபமா எங்கேயும் காட்சி தரும் இடம்தான் இந்த அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை.